ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரவையில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்க 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு எடுத்திருக்க உருளைக்கிழங்க சீவி எடுத்துக்கலாம். குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சா கரெக்டாக இருக்கும். 2 உருளைக்கிழங்கையுமே சீவி எடுத்தாச்சு. இப்போது இது கூட அரை கப் ரவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர் எல்லா மாவுலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து இருக்கிறதுனால அதுலேயே நிறைய தண்ணி இருக்கும். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்பவே கொஞ்சம் சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஆகும். இப்படி மாவு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு நம்ம எடுத்துருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கையில் வச்சு இப்படி லைட்டாக தட்டி தட்டி வச்சுக்கலாம். இப்படி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செய்யணும். தண்ணி ரொம்ப சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி நம்ம தட்டும்போது உதிர மாதிரி இருக்கும். அதனால தண்ணி எப்போவுமே அளவாக சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் இப்படி தட்டி தட்டி வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் மீடியமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் கீழே உடனே பிடிச்சிரும். அதனால் மீடியம் சூடில் இருக்கட்டும். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக்ஸு சாப்பிடும்போது. இப்போது கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் எல்லா இடத்தையும் மாற்றி போட்டுக்கலாம்.
லைட்டாக கலர் வந்து மாறி இருக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயாச்சு, நல்லா வெந்தாச்சு. எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து எல்லாமே எடுத்தாச்சு. சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.